ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான டீ கடை வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டீ கடை வெங்காய போண்டா செய்கிறதுக்காக 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்க்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, அடுத்ததாக ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி நல்லா தட்டி சேர்க்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு 1க்கு பாதியாக நல்லா தட்டி சேர்க்கலாம். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கலாம் கலருக்காக. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணும்போது வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வெளியே வரும். அதனால் நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்கலாம். கூடவே 1/4 கப் அரிசி மாவு சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருந்த கடலை மாவு கரெக்டாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ஒரு கடாயில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற வெங்காயத்தை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான டீ கடை வெங்காய போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.